உழவுக்கு கை கொடுப்போம். தமிழ் பேசும் அனைத்து நல்லுணங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிதிஷ். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டாக் கெனல்ஸை நம்ம வந்து மீட் பண்ணி அவங்க கிட்ட இருக்க ப்ரீடு, என்ன மாதிரியான ப்ரீடு வச்சிருக்காங்க, என்ன மாதிரியான குவாலிட்டியில வந்து டாக்ஸை வளர்த்திட்டு இருக்காங்க, பப்பீஸ் எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அதற்கு நீங்க கொடுத்துட்டு இருக்க அந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி வந்து இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா, கேரள மாநிலத்தில் உள்ள திருச்சூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டில் எடுத்ததெல்லாம் பார்த்தாம நம்ம கேரளாவுக்கும் வந்திருக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு ராட்வீலர் கிணறு வச்சிருக்காங்க. அவங்க சந்திச்சு அவங்களோட கிணல் எப்படி இருக்கு, அவங்களோட கிணல்ல என்னென்ன டாக்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம இம்போர்ட்டட் லைனா என்ன மாதிரியான பிரீட்ஸ் அவங்க வளர்த்திட்டு இருக்காங்க, எவ்வளவு டாக்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம பப்பீஸை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற முழு டீட்டெயிலும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மலையாளம் பேச தெரியும், நமக்கு தமிழ் தான் பேச தெரியும். ஸோ ரெண்டு கலந்து, மலையாளமும் தமிழ் கலந்த மாதிரியான ஒரு வீடியோவா இருக்கும். கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும். ஆனா அவங்க முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல பேசி நமக்காக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்றதா, நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க இப்ப கிணலுக்குள்ள போவோம். நமஸ்காரம். ஓ நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சேச்சியோட பேரு, அப்புறம் இந்த இடம் எங்க அமைஞ்சிருக்கு, நம்மளோட கிணல் எங்க இருக்கு அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, நம்ம வந்து கேரளாவிலே തൃശ്ശൂർ தான் இருக்கு. ஓகே, തൃശ്ശൂർ மெடிக்கல் காலேஜ் தான் நியர் தான் இருக்கு. ஓகே. ചേച്ചിയുടെ പേര് എന്താ? എൻ്റെ പേര് வந்து ലിൻസി. ഓക്കെ. ഹസ്ബൻഡിന്റെ പേര് വിപിൻ ദാസ്. ചീമു എന്ന് വിളിക്കും. ചീമു. ഇത് ചീമൂസ് കിണൽ. ചീമൂസ് കിണൽ. ഓക്കെ. ചേച്ചി, ഇവിടെ நம்ம கிணல்ல எந்தெந்த breed எல்லாம் உண்டு? இது வந்து மெயின் ஆயிட்டு ராட்வீலர் தான் இருக்கு. ராட்வீலர். ஆமா. ஸ்பெஷலைஸ்ட் ராட்வீலர். ஆமா. அது போக டாய் பிரீட்ஸ் என்னென்ன இருக்கு? டாய் பிரீட்ஸ் அதுதான் இப்பதான் லிட்டர் ஆயிட்டு இருக்கு. ஓகே. பப்பீஸ் இருக்கு. பின்ன வந்து பீகிள் இருக்கு. பீகிள் உண்டு. ஓகே. ஓகே. அதுல பப்பீஸ் உண்டு இல்ல? அதுல பப்பீஸ் உண்டு, லிட்டர் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இந்த கிணல் வந்து நம்ம எவ்வளவு இயர்ஸா நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் சேச்சி? നമ്മൾ வந்து ഒരു 10 இயர்ஸ் ஆயிருக்கு. 10 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் தான் ஒரு ரோட்ல தான் ஸ்டார்ட் பண்ணது. ஆமா. சோ இப்போ நம்ம கிட்ட கிணல்ல ராட் எவ்வளவு மேல்ஸ் இருக்கு, எவ்வளவு ஃபீமேல்ஸ் இருக்கு சேச்சி? அது வந்து ஒரு மேல் தான், எல்லாம் ஃபீமேல் தான் இருக்கு. பாக்கி எல்லாம் ஃபீமேல் தான். எல்லாம் ஃபீமேல் தான் இருக்கு. இப்போ ராட்ல ஏதாவது லிட்டர்மென்ட் ஆயிருக்கா? ലിറ്റർ ആയിട്ട് இருக்கு. അത് കറന്റ് ലിറ്റർ இருக்கு. അതിലിനി ഒരു ജസ്റ്റ് പപ്പീസ് ഇനി പോകാനുണ്ട്. ஓகே. ബാക്കി എല്ലാ പപ്പീസും സെയിൽ ആയിச்சு. சேல் ஆகி இப்போ நம்மளோட ராட்ல என்னென்ன லைனேஜ் எல்லாம் இருக்கு? லைன்ஸ் நல்ல நல்ல லைனேஜ் இருக்கு. அதோட நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? பின்னெந்தா அது வந்து கிறிஸ்பி டாட்டர் இருக்கு. ஓகே. പിന്നെ റിക്കുബുക്കാസ് டாட்டர் இருக்கு, பம்பல் பி டாட்டர் இருக்கு. ஓகே. അങ്ങനെ வந்து நல்ல நல்ல லைன் தான் இருக்கு. ஓகே. இப்போ உங்க ராட்டை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாமா? ஓகே. சேச்சி, இப்போ நம்ம கையில எவ்வளவு பப்பீஸ் இருக்கு இதோட? இதுதான் வந்து இந்திய ஸ்பிட்ஸ். ஓகே. അതിന്റെ പപ്പീസ് ആണ് ഇത്. ஓகே. இது வந்து 3 பப்பீஸ் ഉണ്ട്, ഒരു മെയിൽ 2 ഫീമെയിൽ தான். எவ்வளவு நாள் ஆயிருக்கு? இதுதான் ஜஸ்ட் 50 days ஆயிடுச்சு. 15 days. ஓ, 2 வாரம். 2 weeks எல்லாம். 2 வாரம். ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த பப்பீஸ் வந்து நம்ம சேலுக்கு தான் வச்சிருக்கோமா? சேல் வச்சிருக்கு. சேலுக்கு தான் வச்சிருக்கு. எத்தனை டேஸ் கழிச்சு நம்ம கொடுப்போம் சேலுக்கு? அது வந்து ஒரு 45 days ஆயிடுச்சா? 45 days கழிச்சு. வேக்சினேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல? ஆமா, ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் முடிச்சது. ஓகே. இப்போ டிரான்ஸ்போர்ட் அவைலபிளா சேச்சி? ஆல் கேரளா டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஆல் கேரளா டிரான்ஸ்போர்ட். அவுட் சைட் கேரளா, தமிழ்நாடு? அவுட் சைடுல தமிழ்நாடு கொடுக்கும். ஆமா. ஓகே. டிரான்ஸ்போர்ட்டேஷன் உண்டு. சேச்சி, இப்போ நம்ம கையில இருக்கிறது பீகல் இல்ல? இதுதான் பீகிள். ஓகே. இப்போ எவ்வளவு பப்பீஸ், எவ்வளவு லிட்டர் ஆயிருக்கு இதுல? இது வந்து 3rd லிட்டர். ஓகே. ஆமா. இது வந்து 3 பப்பீஸ் இருக்கு. ஓகே ஓகே. எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் இதுல? இதுல வந்து ஒரு மேல் 2 ஃபீமேல். எவ்வளவு டேஸ் ஆயிருக்கு சேச்சி? ரொம்ப சின்னதா இருக்கு. ஜஸ்ட் 5 days ஆயிருக்கு. ஜஸ்ட் 5 days. ஓகே. இதுவுமே வந்து 45 days கழிச்சு தான் நம்ம கொடுக்கறோம் இல்லையா? அதாவது வேக்சினேஷன் முடிச்சதுக்கு அப்புறம். ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் முடிச்சதுக்கு கொடுக்கறோம். ஓகே ஓகே. இப்போ ஸ்பிட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி வந்து பீகல் ஆகட்டும், இதோட பப்பீஸ் வேணும் அப்படி நினைச்சா உங்களை கான்டாக்ட் பண்ணலாம் இல்லையா? கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. சேச்சி, இப்போ நம்ம கையில இருக்க இந்த டாகோட பேர் சொல்லுங்க.
இது வந்து செர்கோന്റെ സണ്ണ് ஓகே ഹാരി പിങ്ക് ഹൗസ് ബിയോഗാർഡ് பியோகார்டு அதுதான் வந்து ഇതിന്റെ நேம் இருக்கு ஓகே என்ன ஏஜ் ஆச்சு இதுக்கு வந்து கரெக்ட் 5 இயர்ஸ் ஆயாச்சு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு ஆமா நம்மளோட கிணல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மேல் இதுதான் இல்லையா ஓகே இது எப்படி ஸ்டட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கமா யூஸ் பண்ணிட்டு இருக்கு எவ்வளோ லிட்டர் இது வரைக்கும் இது பண்ணிருக்கு எவ்வளோ பப்பீஸ் இதுக்கு மூலமா ப்ரொடியூஸ் ஆயிருக்கு நம்ம இதுதான் மேடிச்சது ஓகே நம்ம இடத்துல ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடிஞ்சாச்சு நம்ம கிட்ட முடிச்சாச்சு ஓகே 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 சேச்சி இதோட கேரக்டர் சொல்லுங்க சேச்சி கேரக்டர் அக்ரெசிவ் ആണ് நல்ல பால் கிரேஸ் இருக்கு ஹியூமன் அக்ரெசிவா அல்ல 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 இல்ல ஓகே அனிமல் அக்ரெஷன் மட்டும் தான் ஆமா ஓகே ஓகே பிளேஃபுல் இல்ல பிளேஃபுல் பிளேஃபுல் தானே அதான் ஓகே 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 ஜைஜாண்டிக்கான சைஸ் அல்ல நல்ல ஃபிட் தான் பாடி இருக்கு ஓகே 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 இதுதான் நமக்கு வந்து கியூன் நம்ம கிணலோட குயின் இல்லையா நம்ம கிணலோட கியூன் இருக்கு என்ன நேம் இது இது வந்து பிரீதா பம்பிள் பீ டாட்டர் பம்பிள் பீயோட டாட்டர் பம்பிள் பீயோட ஓ பாக்குறதுக்கு அதே மாதிரி இருக்கு அந்த பம்பிள் பீ மாதிரியே இருக்கு அதுதான் என்ன ஏஜ் ஆகுது சேச்சி இது வந்து 3 இயர் ஆயாச்சு 3 இயர்ஸ் ஆச்சு லிட்டர் ஆயிருக்கா எவ்வளவு லிட்டர் ஆயிருக்கு 2 லிட்டர் தான் இருக்கு 2 லிட்டர் ஆயிருக்கு பப்பீஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கு குவாலிட்டி ஓ சூப்பர் பப்பீஸ் அப்படியா ஆமா இதே மாதிரி இல்லையா இதே சேம் ஓகே ஓகே இதோட ஸ்ட்ரக்சர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பாக்குறதுக்கு ஒரு மேலோட அனாட்டமி மாதிரியே இருக்கு இது வந்து ஹெவி பிரீட் தான் இருக்கு ஓகே இது பம்பிள் பீ டாட்டர் பம்பிள் பீ சேம் ஷேப் ஆயாச்சு ஓகே ஜாஸ்தி ஃபிகர் ஓகே ஓகே அக்ரெசிவா இது எப்படி பிளேஃபுல்லா எப்படி அக்ரெசிவ் இல்ல பிளேஃபுல்லா இருக்கு அப்படியா ஏது பப்பீஸுக்கும் இதுதான் கொண்டு நடப்பா ஓகே 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 இப்போ இந்த வீட்ல இருக்க குட்டீஸ் எல்லாம் வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமா பின்னாடி கழிக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒரு குழப்பம் இல்ல ஒரு குழப்பம் இல்ல ஓகே ஓகே இப்போ ஏதாவது லிட்டர் ஆயிருக்கா ரீசன்ட்டா இல்ல ரீசன்ட் ஆயிட்டு இல்ல நெக்ஸ்ட் லிட்டர்மென்ட்காக வெயிட்டிங் இல்லையா வெயிட்டிங் இருக்கு ஓகே 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 ചേച്ചി ഇതിന്റെ പേരെന്താ ഇതിന്റെ പേര് வந்து കിവി 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 പിന്നെ അത് ഇമ്പോർട്ടഡ് ഡോട്ടർ ഓക്കെ 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 നമ്മുടെ ഓൺ ബ്രീഡ് പപ്പി പപ്പി ഫാദർ മദർ രണ്ടും ഇമ്പോർട്ടഡ് இல்லையா ஃபாதர் மதர் ரெண்டு இம்போர்ட்டுக்கு டாட்டர் ஓகே ஓகே ஃபாதர் வந்து டைரக்ட் இம்போர்ட் ஓகே இதோட பேர் என்ன ഇതിന്റെ പേര് வந்து நடாஷா அது வந்து இம்போர்ட் தான் ஃபாதர் அதுவும் இம்போர்ட் ஓகே ரெண்டுமே இம்போர்ட்டோட லைனேஜ்ல தான் வருது இல்லையா ரெண்டு தான் இம்போர்ட் என்ன ஏஜ் ஆகுது சேச்சி இது ரெண்டுக்கும் இது வந்து 15 மாசம் வெறும் 15 மாசமா 15 மாசம் பிரம்மாண்டமான உருவமா இருக்கே ஓகே சேச்சி இப்போ ரெண்டு டாக் நம்ம கிட்ட ஒன்னு இருக்குது இல்ல இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது வந்து போண்டுக்கு டாட்டர் ரெண்டும் போண்டுக்கு டாட்டர் ஓகே இம்போர்ட்டட் இல்லையா அதோட லைன் வந்து இம்போர்ட்டட் லைன் தான் இம்போர்ட்டட் லைன் என்ன வயசு ஆகுது ரெண்டுக்கும் இது வந்து ஒரு 2.5 வயசு ஓகே ரெண்டுக்கும் ஒரே வயசு தான் ரெண்டுக்கும் ஒரே வயசு தான் ஓகே 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 ரொம்ப பிளேஃபுல்லா இருக்கு இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இருக்கு ஓகே குவாலிட்டி எப்படி பக்க குவாலிட்டி அது ஜெயண்ட் பிரீட் தான் இருக்கு ஓகே அதனால பக்க குவாலிட்டி ஓகே லிட்டர்மென்ட் ஆயிருக்கா லிட்டர்மென்ட் ஆயிருக்கா இல்ல லிட்டர்மென்ட் ஆயிட்டு இல்ல இது வரைக்கும் ஆகல இல்ல எப்ப லிட்டர் பண்ண போறீங்க இதுதான் நெக்ஸ்ட் தான் லிட்டர் ஆக்க ஓகே அடுத்த ஹீட்ல பண்ண போறீங்க இந்த இயர்ல வந்து இத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லையா இதோட குட்டீஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே இது எப்படி அனிமல் அக்ரெஷன் இருக்கா இல்ல ஹியூமன் அக்ரெஷனா அனிமல் அக்ரெஷன் இருக்கு அக்ரெசிவ் இல்ல ஓகே 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 குட்டீஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது ஈஸியா ஒன்றும் பிரச்சனை இல்ல ஒரு பிரச்சனை இல்ல ஓகே 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 ചേച്ചി ഇതിന്റെ പേരെന്താ ഇതിന്റെ പേര് வந்து ഹോന ഓക്കേ ഓക്കേ ക്രിസ്പി ടിംടോർക്ക ഡോട്ടർ ഓ അത് அது வந்து செர்கோட டாட்டர் ஜூலி கிராண்ட் டாட்டர் செர்கோட கிராண்ட் டாட்டர் ஓகே 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 என்ன ஏஜ் ஆகுது ரெண்டுக்கும் இவளுக்கு வந்து 3.5 வயசு ஆயாச்சு ஓகே ஓகே இது வந்து கிறிஸ்பிக்கு டாட்டர் ஓகே ஓகே இது வந்து பெரிய சைஸ் நல்ல பெரிய சைஸ் அக்ரெசிவா கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கு கொஞ்சம் அக்ரெசிவ் தான் சோ பாடிக்கு பக்காவா இருக்கும் பாடிக்கு பக்கா தான் இருக்கு ஓகே ஓகே இதுக்கு என்ன ஏஜ் ஆகுது அது வந்து 2.5 வயசு தான் ஆகுது 2.5 வயசு தான் இருக்கு ஓகே அப்ப அது பப்பி தான் இன்னுமே ஓகே 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 இப்போ அது லிட்டர்மென்ட் பண்ணியாச்சா இது லிட்டர்மென்ட் பண்ணியாச்சு அது லிட்டர் ஆகி 4 லிட்டர் இல்லடா 3 லிட்டர் தான் கிடைச்சாச்சு ஓகே ஓகே 3 லிட்டர் பண்ணிருக்கு பப்பீஸ் எல்லாம் எப்படி குவாலிட்டியா விழுந்திருக்கா பக்கா குவாலிட்டி பப்பீஸ் இருக்கு ஓகே நல்ல பஞ்சு சைஸ் பப்பீஸ் ஓகே எல்லாம் சேல் ஆயாச்சு ஓ சோ குவாலிட்டில இந்த காம்ப்ரமைஸ் இல்ல காம்ப்ரமைஸே இல்ல அதோட மதருக்கு அப்படியே விழுந்திருக்கு ஃாதருக்கு சேம் பப்பீஸ் ஆமா ஓகே 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 இது இப்படி அக்ரெஷன் இருக்குன்னு சொல்றீங்க அப்போ குட்டீஸ் எல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமா இது குட்டீஸ்க்கு കുറച്ച് ப்ராப்ளம் இருக்கு ஓகே பெரியவங்களுக்கு தான் இல்லையா அடல்ட்டுக்கு தான் இது செட் ஆகும்
பட் கார்டிங்க்கு பக்கா இல்ல. கார்டிங் பக்கா. இவளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பயங்கர ஒரு துருன்னு ரொம்ப பிளேஃபுல்லா இருக்காளே. இதுதான் பிளேஃபுல்லா இருக்கு. ஓகே. ஏது குட்டீஸுக்கும் கொண்டு நடക്കാം. பிடிக்கும். எந்த குட்டீஸையும் ஹேண்டில் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. ஆனா இது இன்னும் லிட்டர் ஆகல இல்ல? லிட்டர் நெக்ஸ்ட் டைம் லிட்டர் இதுதான். ஓகே 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 ஓகே. சேச்சி இப்போ ஸ்பெஷலா ஒன்னு கையில வச்சிருக்கீங்க. நல்ல ஜைஜாண்டிக்கான சைஸ்ல இருக்கு. இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வந்து இம்போர்ட்டோடுக்கு டாட்டர். ஓகே. பேரு வந்து டிஸ்பி. ஓகே ஓகே. இது வந்து இப்போ கரண்ட் லிட்டர் ஆயாச்சு. லிட்டர் ஆயிருக்கு. ஆமா. எவ்வளவு பப்பீஸ் கிடைச்சிருக்கு? இது வந்து 5 பப்பீஸ் இருந்தாയിരുന്നു. ஓகே ஓகே. அதுல இனி வந்து 3 பப்பீஸ் தான் இருக்கு. இன்னும் 3 பப்பீஸ் தான் இருக்கு. எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் இருக்கு பப்பீஸ்ல? இனி வந்து ஒரு ஃபீமேல், ரெண்டு ஃபீமேல், ஒரு மேல் இருக்கு. எத்தனை நாட்கள் ஆயிருக்கு? எவ்வளவு டேஸ் ஆயிருக்கு பப்பீஸ்க்கு? அது வந்து 2 months கழிஞ்சாச்சு. 2 மாசம் முடிஞ்சது. சோ 60 days completed. ஓகே. வேக்சினேஷன் கம்ப்ளீட்டட். ஓகே. 2 வேக்சினேஷன் കഴിഞ്ഞു. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த பப்பீஸோட ஃாதர் யாரு? இது எது கூட மேட் பண்ணிருக்கீங்க? ஓகே. ഈ പപ്പീസിന്റെ ഫാദർ வந்து ரோட் ஸ்குவாட் കെന്നലിന്റെ ஓகே ഡൂക്കവം ടെന്നன்ஃபீல்ட் ഫാദർ. ஓகே ஓகே. அது இம்போர்ட்டட் மேல் இல்ல? மேல் தான் இம்போர்ட்டட் மேல். ஓகே ஓகே ஓகே. சோ பப்பீஸோட குவாலிட்டி எப்படி இருக்கு? எனக்கு அத காட்ட முடியுமா? പിന്നെന്താ ഞാൻ അത കൊണ്ടുവരാം. இதுக்கு அடுத்து நம்ம பப்பீஸ் பார்க்க போறோம். അടുத்து പപ്പീസ് കൊണ്ടുവരാം. சரி நம்ம அந்த பப்பீஸையும் பாத்துறலாம். പപ്പീസ് பார்ക്കാം. ഇതാണ് കുട്ടികളെ ഇല്ല? ഇതാണ് ഞാൻ പറഞ്ഞ പപ്പീസ്. ஓகே. ഇത് மதர் தான் இது. ஓகே. ஜாஸ்தி குறும்பு தான் இருக்கு. ஜாஸ்தி குறும்பு பண்ணுது. ரொம்ப பிளேஃபுல்லா இருக்கு. ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கு. ஹைப்பர் ஆக்டிவ். ஓகே. 3 பப்பி உண்டு இல்ல? ഇനി வந்து 3 പപ്പീസ് ഉണ്ട്. ഇത് മെയിൽ പപ്പി. ഇനി 2 ഫീമെയിൽ പപ്പി தான் அது 2 ஃபீமேல் பப்பி. மேல் பப்பி தான் பயங்கர டாமினன்ட்டா இருக்கு மாதிரி இருக்கு. பயங்கர போன் சைஸ் നോക്ക്. சூப்பர். அதோட ஃாதர் மாதிரியே இருக்கு இல்லையா? ஃாதர் தான் சேம் தான் இருக்கு. ஓகே ஓகே. இப்போ வந்து 60 நாட்கள் முடிஞ்சிருக்கு. 2 மாசம் கம்ப்ளீட். 2 மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வேக்சினேஷன் எல்லாமே முடிஞ்சிருக்கு. வேக்சினேஷன் 2 வேக்சினேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ரெடி டு டேக் இல்லையா? யார் வேணாலும் வந்து பப்பி எடுத்துட்டு போற மாதிரி ரெடியா இருக்கு. ஓகே ஓகே. இப்போ உங்களோட கான்டாக்ட் நம்பர் நம்ம இங்க கொடுத்துட்டோம் அப்படினா இந்த பப்பீஸ் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளலாம் இல்லையா? நீங்க கேரளாக்குள்ள மட்டும் தான் கொடுக்குறீங்களா இல்ல கேரளா தாண்டி தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாடு கொடுக்கும். டிரான்ஸ்போர்ட் உண்டு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. கேரளா டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஒரு பப்பியை வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலேயே ஒருத்தங்க பப்பி வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க கைட் பண்ணுவீங்களா? அது எப்படி வந்து growth பண்ணணும், எப்படி வளர்க்கணும், எப்படி அதை ப்ரீட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களால கைட் பண்ண முடியுமா? மஸ்ட் ஆயிட்டும் நான் வந்து கேட்டுட்டே இருக்கோம். ஓகே ஓகே. சோ அவங்களோட ஃபீட்பேக் நீங்க வாங்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு தேவையான அட்வைஸும் நீங்க கொடுப்பீங்க இல்லையா? கொடுப்பீங்க. ஓகே. பப்பீஸ் ஒரு இடத்துல நிக்கவே மாட்டேங்குது. பயங்கர துரு இருக்கு இல்லையா? ஓகே. குட்டீஸ்க்கெல்லாம் வந்து இப்போ எடுத்துட்டு போனாங்கன்னா விளையாடுறதுக்கு சரியான ஒரு ஏஜ்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. சூப்பரா இருக்கு. பப்பீஸ் வந்து உண்மையாலுமே ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. அதோட ஃாதர் மாதிரியும் மதர் மாதிரியும் அப்படியே இறங்கி இருக்கு இல்லையா? இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிணல்ல இருந்த மேலு ஃபீமேலு எல்லாத்தையும் மேக்ஸிமம் நம்ம எதெல்லாம் காட்ட முடியுமோ அதெல்லாம் காட்டியாச்சு இல்லையா? ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. உண்மையாலுமே வந்து குவாலிட்டியில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. இப்போது நம்மளோட கிணலை பற்றி சொல்லுங்கள். இப்போ ராட் வீலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கேரளாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நிறைய கிணல்ஸ் இருக்கு. அதுல நம்ம கிணல் என்ன ஸ்பெஷல், என்ன டிஃபரன்ஸ்? இந்த சைடு தானே ஒரு കുറേ தான் கிணல் தான் இருக்கு. அதுல நம்ம வந்து மெயின் ஆயிட்டு ரோட் வீலர் தான் பப்பி. ரோட் வீலர் இருக்கு. ஓகே. பின்ன வந்து பீகிள் இருக்கு. பின்ன ஸ்பிட்ஸ் இருக்கு. அப்பதான் ஜஸ்ட் மிக்சர் ஆயிட்டு எல்லாமே இருக்கு. டோட்டல் வந்து ஒரு 16 ரோட் வீலர் மாத்திரம் தான் இருக்கு. 16 ரோட் வீலர்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. പിന്നെ നമ്മൾ வந்து மேக்கிங் பண்ணது எல்லாமே இம்போர்ட்டுக்கா ஃாதர் வந்து. ஓகே. மேல் எல்லாமே வந்து இம்போர்ட்டட். இம்போர்ட் ஃாதர்ல மாத்திரமே നമ്മൾ தான் மேக்கிங் தான் இது வரைக்கும் செய்யறோம். ஓகே ஓகே. പിന്നെ வந்து ஃபீமேல் கம்ப்ளீட் എന്താ പറയാ இம்போர்ட்டட் டாட்டர் கிராண்ட் டாட்டர் அது மாதிரி வந்து ஃபீமேல் தான் இருக்கு. ஓகே. பியூர் பிளட் லைன் இல்ல? பியூர் பிளட் லைன் தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சோ பப்பீஸோட குவாலிட்டி பத்தி சொல்லுங்க. ஹெவி பப்பீஸ் தான் இருக்கு. பஞ்சு சைஸ், ஆப்பிள் ஹெட், நல்ல போன் சைஸ் தான் இருக்கு. டென்சிட்டியா இருக்கு. நல்ல ஹெவியா இருக்கு பப்பீஸ். நம்ம வீடியோஸ் பார்த்தா அதுதான் தெரியும். நல்ல ஹெவி பப்பீஸ் தான் நமக்கு தான் எப்பொழுதுமா கொடுக்கு. പിന്നെ எவ்வளவு டைம் தான் நமக்கு கூட பப்பீஸ் தான் இருக்கு. எப்ப வேணுமாலும் இங்க கால் பண்ணுங்க. நம்ம தான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம். கால் பண்ணுங்க. நம்ம எடுத்து பப்பீஸ் தான் இருக்கு. ஆல் கேரளா நம் ஹோம் டெலிவரி இருக்கு. நம்மள கொண்டு போய் கொடுத்திருக்கோம் ஆல் கேரளா. கேரளத்துக்கு அப்புறத்துக்கு நம்ம டெலிவரி இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே நம்ம செய்து கொடுக்க முடியும். ஆமா. ஓகே. சேச்சி இப்போ பப்பீஸ் குடுக்குறது அப்படினா எவ்வளவு நாள் கழிச்சு குடுக்குறீங்க? மினிமம் எவ்வளவு டேஸ் கழிச்சு? அது வந்து நம்ம ஒரு 45 டேஸ்ல தான் ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் முடிக்கும். ஓகே ஓகே. அப்புறம் தான்
எப்போ வேணாலும் ஆர்டர் பண்ணுங்க, அட்வான்ஸ் போர்டு கன்ஃபார்ம் செய்துட்டு இருக்கோம். 45 டேஸ்க்கு முடிஞ்சாச்சு பப்பீஸ்னே சேல் பண்ணிருக்கு. சரி, இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம், எவ்வளோ நாள் எவ்வளோ டேஸ் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும்? அது இப்போ 45 டேஸ் കഴിഞ്ഞാൽ 7 டேஸ்மே ஆர்டர் பண்ணுக்க பிറ്റേ ദിവസം நெக்ஸ்ட் டேல நம்ம சேல் பண்ணிக்கலாம். ஓகே தானே. இப்போ 45 டேஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் பப்பீஸ் கொடுப்பீங்க. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் மதர் ஃபோட்டோஸ், பப்பீஸோட வீடியோஸ் இதெல்லாம் எங்களுக்கு அவைலபிளா? நம்ம ஃபாதரோட வீடியோஸ், மதரோட வீடியோஸ், பப்பீஸ்க்கு வீடியோஸ் எல்லாமே கஸ்டமருக்கு அனுப்பி விடுவோம். ஆமாம். ஓகே, இப்போ கேரளாவை தாண்டி அவுட் சைடு அப்படிங்கும்போது டிரான்ஸ்போர்ட் என்ன மாதிரியான மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல பண்ண முடியும்? ட்ரெயினா, பஸ்ஸா? அது வந்து அவர் எந்த சொல்லணும் அது மாதிரி நம்ம தான் சிலப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காடி இருக்கு அது மேல, അല്ലെങ്കിൽ ട്രെയിൻ மேல அது மேல ஒரு ஆள் இருக்கு, ஆளுக்கு டிரான்ஸ்போர்ட்டர் உண்டு. சோ அவங்க மூலமா நீங்க கொடுத்துற முடியும். கொடுத்துடும். சோ யார் கேக்குறாங்க அவங்க கைக்கே வந்து பப்பீஸ் நம்மளால கொடுக்க முடியும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு பாத்துக்கோ, அங்கே தான் பப்பீஸ் நேரிட்டு கொடுத்துருக்கு. ஓகே சேச்சி, இப்போ நல்ல குவாலிட்டியான ஒரு மேல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் மேல், அதே மாதிரி இம்போர்ட்டடோட டாட்டர், கிராண்ட் டாட்டர், இதுல இருந்து தான் நம்ம பப்பீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். குவாலிட்டி வந்து உண்மையாலுமே சூப்பரா இருக்கு, அதுல எந்த கருத்தும் இல்ல. அப்போ பப்பீஸோட ரேட் எந்த ரேட்ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது மினிமம்? അങ്ങനെ ഇല്ല, നമ്മളിതാ ആരുമേ ചോദിച്ചത് അവർക്ക് ഒതുങ്ങുന്ന മാതിരി നമ്മൾ ജാസ്തി റേറ്റ് சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜ் ரேட்ல நான் தான் கொடுத்துருப்பேன். குவாலிட்டிக்கு தகுந்த ரேட் அப்படி இருக்குங்களா? പിന്നെ നമ്മുടെ റേറ്റ് சொல்ல ஒரு 25K ஸ்டார்டிங். அது வந்து நல்ல நல்ல பப்பீஸ் குவாலிட்டி பீக் பப்பி ஆகும்போது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், ரேட் ஜாஸ்தியா இருக்கும். பட் 25,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு லிட்டர் மீட்டர் எடுத்துட்டா 25,000ல இருந்து நம்ம கிட்ட வந்து பப்பீஸ் இருக்கு. குவாலிட்டிக்கு தகுந்த ரேட் அனுசரிச்சு பீக் பப்பி ஆகும்போது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடும். அത്രേ. சரி சேச்சி, இப்போ சேச்சி இப்போ ராட்வீலர் அப்படின்னு சொன்னாவே எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. ஏன்னா ராட்வீலர் வந்து ஒரு லார்ஜ் சைஸ் அக்ரெசிவான பிரீடு, குழந்தைங்க பக்கத்துல எல்லாம் விட முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. பயமே வேண்டாம், ஏது குழந்தைகளுக்கும் கூட கொண்டு நடப்பேன். பின்ன வீட்டுல தாத்தா பாப்பா யாரும் இருக்கு, அவருக்கு தான் கொண்டு நடக்குது. பின்ன வந்து கார்டிங் பர்பஸுக்கா பக்கா இருக்கு, பக்காவா இருக்கும். அதாவது சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இது வந்து கொண்டு வளர்க்கலாம், ஒரு பிரச்சனை இல்ல. இப்போ வயசானவங்க எல்லாம் வீட்டுல இருப்பாங்க, தாத்தா பாட்டி, அவங்களுக்கு ஒரு கம்பெனினா இருக்கும். கம்பெனி இருக்கு, நல்ல இந்த வரையா அடுத்து இருந்து கூட கொண்டு நடந்து ஒரு பிரச்சனையுமே இல்லையா, அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு கார்டிங். நல்ல கார்டிங். சரி சேச்சி, இப்போ இந்த இடத்துல தான் ஒரு டவுட். இப்போ வந்து இந்த ராட்வீலர்ஸ் யாரெல்லாம் வளர்த்தலாம்? அதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ், ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கிறவங்க வளர்த்தலாமா, இல்ல அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கனால வளர்த்த முடியுமா? ஐயோ, அபார்ட்மெண்ட்டுக்கு வளர்த்த முடியாது. அது வந்து இவருக்கு தான் நடந்துருக்க കുറച്ച് ஸ்பேஸ் வேணும், ஓடி കളിക്കണം, എന്താ പറയാ കളിച്ച് விளையாடணும், കുറച്ച് ஸ்பேஸ் வேணும். அதனால ஒரு வீடா இருக்கா சூப்பர் ஆயிடுச்சு. ஒரு தனி இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஹவுஸ். ஃபார்ம் ஹவுஸ். ஓகே. இது அபார்ட்மெண்ட்டுக்கு அത്ര சூட் ஆகாது, செட் ஆகாது. சேச்சி, இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிணலை வந்து நீங்கள் சுற்றி காமிச்சது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து ராட்வீலர் என்ன மாதிரியான ப்ரீடு நம்ம வச்சுருக்கோம், அதே மாதிரி எவ்வளோ டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ப்ரீஃபாக சொன்னீங்க. உண்மையாலுமே வந்து ஒரு கேரளாவில் இருக்கீங்க, திருச்சூரில் இருக்கிறீங்க, மலையாளம் பேச தெரிஞ்ச நீங்கள் தமிழ் கஷ்டப்பட்டு பேசினாலும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வியூவர்ஸ்க்காக கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் பேசின இந்த மலையாளம் கலந்த தமிழ் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன தகவல்களும் முழுமையாக அவங்கள போய் சேர்ந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அருமையான ஒரு ராட்வீலர் கிணல் வச்சிருக்கீங்க. உங்கள் கிணல் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதில் இருக்கிற அந்த பப்பீஸோட குவாலிட்டி ஆகட்டும், அந்த ஃபாதர் மதர் மேலு ஃபீமேலு இதோட குவாலிட்டி எல்லாமே ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. கட்டாயமாக பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் நீங்கள் சொன்ன தகவல்கள் எல்லாமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான பப்பீஸை உங்ககிட்ட கலெக்ட் பண்ணுறதுக்கு உங்களோட காண்டாக்ட் நம்பர் நம்ம கீழே கொடுத்துடலாம். காண்டாக்ட் நம்பர் பப்பீஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்ககிட்ட இருந்து நல்ல குவாலிட்டியான மேசிவ் பப்பீஸை உங்களாலையும் வாங்க முடியும். சேச்சி, உங்களோட கிணலானது மென்மேலும் வளரணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ராட்வீலர் பப்பீஸை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் ஃபேமிலி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.